ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அபி கூடிய சீக்கிரமே வெளியே வரணும். நம்ம சுடர், அபி, சண்முகம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. இப்போது இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு சண்முகத்துக்கிட்ட, மாமா நம்ம இன்னைக்கு லாயரை பார்க்குறதுக்காக போகலாமா மாமா? நீங்கள் தானே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ஒரு லாயர்கிட்ட பேசியிருக்கோம், இன்றைக்கி இப்போது வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நானும் உங்கள் கூட வரேன் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாருடா தங்கம், உன்னையும் தான் கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம 2 பேரும் லாயரை பார்த்து இன்றைக்கி பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைமில் இங்கே சரளா வராங்க. என்ன லாயர் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ சத்தம் வருது, என்னங்க உங்கள் தங்கச்சியை வெளியே எடுக்கணுன்றதுக்காக லாயரை பார்க்குறதுக்காக போகிறீங்களா? இங்கே பாருங்கள், உங்கள் தங்கச்சியை வெளியே கொண்டு வர்றதெல்லாம் சரிதான், அதுக்காக குடும்பத்தை டீலில் விட்டுட போகிறீங்க. குடும்பத்துக்கான எல்லா செலவையும் நீங்கள் தான் பார்த்தாகணும். அது மட்டும் இல்லாமல் லாயருக்கெல்லாம் நிறைய அதிகமாக பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரளா, ஏன் சரளா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? முத நாங்கள் போகிறோம், போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும், தேவையில்லாமல் முட்டுக்கட்டை போடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்கள் தங்கச்சியை பற்றியும் உங்கள் தங்கச்சி பொண்ணை பற்றியும் எதுவும் பேசிடக்கூடாது சரிங்க. இதனால் எதுவும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 4 கேள்வி கேட்டுட்டு சரளா வந்து அவங்க வேலையை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. நம்ம சுடருக்கு ரொம்பவே வருத்தமாக ஆகுது, முகமெல்லாம் வாடி போயிடுது. இங்கே பாருடா சுடரு, நீ அவள் பேசுகிறதெல்லாம் எதுவும் நினச்சிக்காத சரியா? எப்போவுமே உன் அத்தை அப்படிதான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல. நம்ம எப்படியாவது அபியை வெளியே கொண்டு வந்துடணும் சரியா? நம்ம இன்றைக்கி லாயரை பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம சண்முகத்துக்கு ஒரு கால் வருது. இது ராதிகா மேடம் தான் பண்ணுறாங்க சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் சண்முகம், லாயரை பார்த்து பேசுகிறேன்னு சொன்னீங்களே, பார்த்து பேசுனீங்களா இல்லையா? மேடம் அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்ப போகிறோம், பார்த்து பேசிவிட்டு என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் மேடம், சீக்கிரமாகவே நாங்கள் அப்படியே வெளியே கொண்டு வந்துடுவோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷம் சண்முகம், சீக்கிரமாகவே அதுக்கான வேலையை பாருங்கள். 10-15 வருஷமாக அபி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. சீக்கிரமாகவே அவள் குழந்தையோட சந்தோஷமாக அவள் வாழணும். அவளோட லைஃபே போச்சு, வாழ வேண்டிய வயசில் ஜெயிலே அவளோட வாழ்க்கையை வாழ்ந்து கழிச்சிட்டா. இன்னும் இருக்கிற கொஞ்ச நஞ்சு காலமாவது அவள் குழந்தையோட சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் சண்முகம். சீக்கிரமாகவே நீங்கள் அபியை வெளியே கொண்டு வந்துடணும். அதுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலுமே என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மேடம், கேட்க வந்ததவே நான் மறந்துட்டேன் பாருங்கள் சண்முகம். என்ன மேடம், என்ன கேட்க வந்தீங்க? இல்லை சண்முகம், உங்களுக்கு ஏதாவது பண தேவை இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நீங்கள் தயக்கப்படாமல் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு லாயர் இது பார்க்காம இருந்துட்டு போகிறீங்க. அந்த குழந்தைக்கு இன்னும் வளர வளர தன்னோட அம்மா கூட இருந்தாகணும். அப்போ தான் அந்த குழந்தைக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இன்னும் அதாவது பெண் குழந்தைனாவே நிறைய பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அவங்க அந்த குழந்தை கூட பெத்த தாய் இருந்தால் தான் அது கரெக்டான வளர்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் பணத்துக்காக யோசிக்காதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா மேடம் சொல்கிறாங்க. இதை கேட்ட சண்முகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மேடம் இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். எனக்கு பணமெல்லாம் எதுவும் வேண்டாம் மேடம், அப்படி தேவைப்பட்டால் நான் உங்ககிட்ட கேட்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, என்னம்மாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ஒன்றும் இல்லைடா, நம்ம லாயரை பார்த்து பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரும் சண்முகமும் இப்போ லாயரை பார்த்து பேசுகிறதுக்காக போயிருக்காங்க. லாயர்கிட்டையுமே உள்ள ஆஃபீஸ் உள்ளே போய் உட்காடுறாங்க. அந்த லாயர்கிட்ட, நாங்கள் அதாவது என் தங்கச்சி அபியை வெளியே கொண்டு வரணும், செய்யாத தப்புக்கு 10-15 வருஷமாக என் தங்கச்சி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா சார், எப்படியாவது என் தங்கச்சியை வெளியே கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதே சமயம் நம்ம சுடருமே கேட்குறாங்க, என் அம்மு என் கூடவே இருக்கணும், நான் என் அம்முக்கு வாக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் சார், என் அம்முவை சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு நல்ல லாயர் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் கோர்ட்டில் வாதாடி என் அம்முவை சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்துடுவீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர்கிட்ட இங்கே சுடர் பேசவும், சுடரை பார்த்ததுமே அவங்களுக்கு மனசு இறங்கிடுச்சு. இங்கே பாருடா தங்கம், உன் பேர் என்ன? சுடர் சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சுடர், கண்டிப்பாக உங்களுக்காக நான் உங்கள் கேஸை எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சண்முகத்துக்கு ரொம்ப சந்தோஷம். யாருமே முன் வரல நம்ம அபியோட கேஸை எடுத்து நடத்துறதுக்கு, இவர் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த இயரிங்லேயே கண்டிப்பாக உங்கள் தங்கச்சி நாங்கள் வெளியே கொண்டு வந்துடுவோம். ஏன்னா
இத்தனை வருஷமா அவங்க ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம செய்யாத தப்புக்கு அப்படின்னு சொல்றீங்க. டீட்டெயிலா என்ன கேஸு, எதுக்காக அவங்க உள்ள போனாங்க அப்படின்றது ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சண்முகம் இருந்துட்டு, சார் அத பத்தின விஷயமாலாம் என்கிட்ட சொல்லல சார். மொத்தத்துல அவ கொலை பண்ணிட்டதா சொல்லி தான் அவள ஜெயில்ல போட்டிருக்காங்க. ஆனா அவ கொலை பண்ணல சார். மத்த விவரம் எல்லாமே அபிய கேட்டு தான் சார் நீங்க தெரிஞ்சுக்கணும். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறா. என்ன காரணமெல்லாம் தெரியாது சார். ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்டே பேசிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சொல்கிறாங்க. சரிங்க, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதாவது வாதாடுறதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடரும் சண்முகமும் அதாவது அந்த லாயரோட பிஏ கிட்ட கேட்பாங்க. அவங்க இருந்துட்டு ரூ. 50,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சண்முகத்துக்கும் சரி, நம்ம சுடருக்கும் சரி பயங்கர அதிர்ச்சி தான். ஏன்னா அந்தளவுக்கு அமௌண்ட்டு புரட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. உடனே நம்ம சண்முகம் சுடரோட முகத்தை பார்க்குறாங்க. முகமெல்லாம் வாடி போயிருக்கு. இம்புட்டு பணத்தை ரெடி பண்ண முடியுமான்ற மாதிரி தான் நம்ம சுடர் யோசிச்சிருப்பாங்க போல். அதை பார்த்ததுமே இங்கே நம்ம சண்முகத்துக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு சுடரு, இந்த பணத்தெல்லாம் மாமா ரெடி பண்ணிடுவேன். நீ எதை நினச்சி கவலைப்படாத. கண்டிப்பாக அம்மா வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடருக்கு தைரியம் சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே சரளா, என்ன சுடரு போன வேலை ஆச்சா? லாயரு உன் அம்முவை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஓகே சொல்லிட்டாரா? வாதாடுறதுக்கு அவர் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சுடர் இருந்துட்டு, அத்தை ஆமாம் அத்தை, அவங்க என் அம்மாவோட கேஸை எடுத்து நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த இயரிங்லேயே அம்முவை வெளியே கொண்டு வந்துடலாமா? அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க சொன்னாங்க. ஆனால் பணம் தான் அதிகமாக ஆகும் போல். ஒவ்வொரு டைமும் போகிறப்பெல்லாம் 50,000 கேட்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் யதார்த்தமாக இங்கே சரளா கிட்ட சொல்லவும், இதை கேட்ட சரளா அப்படியே ஆடி போயிடுறாங்க. சண்முகத்துக்கு அப்படியே படபடன்னு இருக்குது. அப்படியே சரளா சண்முகத்தை பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பாரு சரளா, சுடர் இருக்கா, எதுவுமே பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே சைகை பண்ணுறாங்க. இருந்தாலும் இங்கே சரளாவால் அப்படியே ஆத்திரத்தை அடக்கிக்கவே முடியல. ஏங்க என்னங்க இது? இந்த சுடர் சொல்கிறது உண்மையா? 50,000 கட்டணுமா ஸ்டார்டிங்கே? அப்போது போக போக எவ்வளோ பணத்தை செலவழிக்க முடியும்? நம்ம ஒட்டுமொத்த எல்லாருமே நம்ம போயிட்டு நம்ம தலையை அடமானம் வச்சா கூட நீங்கள் லாயருக்கு பணத்தை கொடுக்க முடியாதுங்க. இப்போவே 50,000 கேட்குறாங்க. போக போக 50,000 லட்சம் 10 லட்சம்னு இப்படி ஆச்சு அப்படின்னா, நீங்கள் மொத்தம் கடன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் என்னத்துக்குங்க ஆகிறது? கொஞ்சமாவது நீங்கள் நம்ம குடும்பத்தை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? உங்கள் தங்கச்சி தப்பு பண்ணதுக்கான தண்டனையை இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டில் உள்ள எல்லார் பேச்சையுமே மீறி அந்த வெற்றி தான் வேணும்னு சொல்லிட்டு போனவ அனுபவிக்கட்டுமே. நீங்கள் எதுக்காக கண்டமேனிக்கு செலவெல்லாம் பணத்தெல்லாம் செலவு பண்ணி அவளை வெளியே கொண்டு வரணுமா? இல்லைங்க, அவள் எப்போ தானாக வெளியே வராளோ அப்போவே வரட்டும். நீங்கள் இம்புட்டு பணமெல்லாம் செலவழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் சுடருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அழுகவும் செய்கிறாங்க. அத்தை அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை. எப்படியாவது அம்மு வெளியே வரணும் அத்தை. இல்லை வரணும்ல அத்தை. அம்மு இல்லைன்னா என்னால் வாழ முடியுமா அத்தை? என் அம்மு என் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசை அத்தை. உனக்கு ஆசைனா நீ போய் பிச்சை எடுத்து உன் அம்மாவை வெளியே கொண்டு வாடி. எதுக்காக என் புருஷனை போட்டு உயிரை எடுக்கிறீங்க? உன்னால தான் என் புருஷன் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் அம்மா வெளியே வரணுன்றதுக்காக இப்போ இந்த மனுஷனோட தலை தானே உருளுது. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? உன் அம்மா எங்கள் குடும்பத்தவே சரிச்சிட்டு, அதாவது நிலக்குலைச்சிட்டு போயிட்டா. இப்போது நீ வந்திருக்க. இப்போ உங்களுக்கு செலவு பண்ணியே நானும் என் பிள்ளையும் நடுத்தரவில் நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடும்டி. ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. ஏதோ அன்னையாட சம்பாதிச்சு கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்க பொழப்பு தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் வக்கீலுக்கெல்லாம் செலவு பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் மேலுக்கே இருந்து வர முடியாது. சாதாரணமாக குழந்தைங்களுக்கு பர்த்டேனா கூட அதை செலிப்ரேஷன் பண்ண முடியாது. பாத்தியா, உங்கள் ஃப்ரெண்டோட அதான் அந்த பையன் மகேஷ், அவங்க வீட்டில் எம்புட்டு பெருசாக பர்த்டே ஃபங்க்ஷனெல்லாம் கொண்டாடினாங்க. அந்த மாதிரி நம்மளாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியுமா? சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் போகுது. இங்கே பாருங்கள், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 50,000 கொடுத்து அவளை வெளியே கொண்டு வரணுமா? வெறும் 50,000 முடியாதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணாதாங்க நம்ம நினைக்கிற காரியம் முடியும். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் களத்தில் இறங்காதீங்க. நான் சொல்கிற வரைக்கும் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்து சரளா.
சும்மா லட லட லடன்னு பேசிக்கிட்டு இருக்கு. அதே நீ ஜெயிலுக்கு போயிருந்தா உன்னை நான் வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டேனா? ஏங்க, நான் அந்த அளவுக்கு தப்பு பண்ணலைங்க. உங்கள் தங்கச்சி தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சரளா, என் தங்கச்சி அபி எதுவுமே தப்பு பண்ணல. தப்பு பண்ணாததுக்கு அவள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு இது விஷயமா எதுவும் பேசாத. அவளை வெளியே கொண்டு வரத்துக்காக லாயருக்கு நான் பணம் செலவு பண்ண தான் போகிறேன். ஆனால் அதனால் நம்ம குடும்பத்துக்கோ உனக்கோ நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கோ எந்த பாதிப்பும் வராது. அதுக்கு உனக்கு நான் வாக்கு கொடுக்குறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, நீங்கள் என்ன கவர்மெண்ட் வேலையிலையா இருக்கீங்க? அவ்வளோ பணத்தை செலவழிச்சிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், இப்படி எக்கச்சக்கமான செலவு இருக்கீங்க. கொஞ்சமாவது யோசிச்சு தான் நீங்கள் இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரளா கத்துனதே சண்முகம் இருந்துட்டு, போதும், இதுக்கப்புறமும் எதுவும் பேசாத சரளா. நான் சொல்லிட்டேன்ல, நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு நான் அடித்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் சும்மா என்கிட்ட பேசி டென்ஷன் ஏற்றிக்கிட்டு இருக்காத. கண்டிப்பாக நான் அபியை வெளியே கொண்டு வந்து தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் அங்கேருந்து சுடரை கூட்டிக்கிட்டு வெளியே போயிட்டு திண்ணையில் உட்காந்துக்கிறாரு. இங்கே சரளாக்கும் அப்படி பைத்தியமே பிடிக்குது. இந்த மனுஷன் நம்ம சொல்கிற பேச்சவே கேட்க மாட்டார். எப்படியோ போய் கெட்டு குடித்தவர் ஆகட்டும், என் பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் என்னத்துக்கு ஆகிறதுக்கு இருக்கோ. ஐயோ கடவுளே, இந்த சுடருன்ற ஒருத்தி வந்தா, இவ வந்ததுனால தான் எல்லா பிரச்சனையுமே. இவ அப்போ எங்கே இருக்கானோ, அவன் இருந்திருந்தா நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? எங்கே போய் ஊர் சுற்றிட்டு இருக்கானோ அவன். ஃபஸ்ட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிச்சி இவளை கொண்டு போயிட்டு அவங்ககிட்டே ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரளா கிச்சனில் அதாவது பாத்திரத்தெல்லாம் அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு டமால் டுமில்னு அங்கே இங்கேன்னு அவ்வளோ ஒரு சத்தமாக பேசிக்கிட்டு சாமானத்தெல்லாம் உருட்டிக்கிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது தருண் இருந்துட்டு, என்னதுயா அடிக்கடிக்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டோம் அப்படின்னா 2-3 நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே தியா இருந்துட்டு, தருண் எல்லாமே அந்த சுடரானு தானே. சுடர் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீடு நல்லா தான் இருந்தது. நம்ம சந்தோஷமாக ஜாலியாக இருந்தோம். அப்பா கேட்குறது எல்லாத்தையுமே நமக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போது அப்படியா? இல்லைல்ல. அந்த சுடர் எப்போ வந்தாலோ அப்பத்துலேருந்து நமக்கு ஸ்நாக்ஸ் கூட கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இப்போ அப்பா நிறைய பணம் செலவழிக்க போகிறாரு போல். அதனால் நம்மளோட வாழ்க்கை தானே, நம்மளோட எதிர்காலம் தானே பாதிப்பாகும். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கிறேன். உடனே நம்ம தருண் சொல்கிறாங்க, இங்கே பாரதியா இப்படியெல்லாம் பேசாத. அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் எதுவுமே கெட்டு போகிறது கிடையாது. எங்கே படித்தாலும் நம்ம அதாவது நல்லா படித்தா போதும். தேவையில்லாமல் சுடரை குத்தி காட்டி எதுவுமே பேசிடாத, சரியா? அம்மா தான் சுடர் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. சுடரை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ சுடருக்கு எப்போவுமே ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு தருண் வந்து சொல்கிறாங்க. தியா இருந்துட்டு, கண்டிப்பாக அதெல்லாம் என்னால் முடியாது, நீ வேணா போய் ஆதரவாக இரு தருண், என்னால் சத்தியமாக அதெல்லாம் சகிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தியா கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. வெளியே சுடர் நம்ம சண்முகத்துக்கிட்ட பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. தேம்பி அழுகுறாங்க. இங்கே பாரு சுடரு, தயவு செஞ்சு நீ அழுகாமல் இருக்கியா? நீ இப்படி அழுத அப்படின்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சுடரு. சரிங்க மாமா, உங்களுக்காக நான் அழுகாமல் இருக்கேன். ஆனால் என்னாலையும் அம்மாவாலையும் உங்களுக்கு தான் தொந்தரவு. நாங்கள் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறோம்ல மாமா. நான் வேணா அம்மு கூடவே போய் இருந்துட்டுமா? உங்களுக்கு தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கும்ல. நீங்களும் அத்தை, தியா, தருண்னு எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுடர், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. எப்பாடு பட்டாவது கண்டிப்பாக நான் அம்முவை வெளியே கொண்டு வந்துடுவேன். நீ கண்டதை யோசிக்கக்கூடாது. நீ நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு உன் அம்மா சொல்லியிருக்கா இல்லையா? அந்த மட்டும் நீ பாரு. படிப்பு விஷயத்தில் மட்டும் நீ உன்னுடைய ஞாபகத்தை செலுத்து, சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து நம்ம சுடரை அதாவது அவங்களுக்கு வந்து சமாதானம் சொல்லி அவங்கள தேத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே லாயர் வந்து அபியை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. அபிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. மேடம், உங்களுக்காக நான் தான் வாதாட போகிறேன்.
நாளைக்கு கோர்ட்க்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் விஷயத்தில் என்ன நடந்தது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கோர்ட்டில் வாதாடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன். சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இங்கே நம்ம அபி வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கருணான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் சரியான ரவுடி. அவன் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம்னு எதுவுமே பார்க்க மாட்டான். அவன் நினச்சதை சாதிக்கணும், அவன் நினச்சது நடந்தே ஆகணும் அப்படின்னா அதுக்காக ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு கூட அவன் தயங்கவே மாட்டான். வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கான். வட்டி பணத்தை, அதாவது ஒரு சிலவங்க நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பணம் வாங்கிட்டு போவாங்க. அவங்க கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்காம ஏமாற்றவும் செய்வான். அது மட்டும் இல்லாமல் அவன் சரியான அதாவது மிருகம்னு கூட சொல்லலாம். அவன் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கருணாவோட ஒய்ஃப் பார்வதி அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க வந்து அந்த ஆளுக்கு செட்டே ஆகாதவங்க. அவங்க நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க கருணாவை. அதுக்கப்புறம் நாங்கள் பார்வதி அக்காவோட தங்கச்சி ஊருக்கு அடிக்கடிக்கு வருவாங்க. எப்பயாவது வந்தால் அந்த பொண்ணவே அப்படியே ஒரு மாதிரி ஊற்று ஊற்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது பார்வதி அக்கா கண்டுபிடிச்சிட்ருக்காங்க போல். அது மட்டும் இல்லாமல் இந்த கருணாவுக்கு பார்வதி அக்காவோட தங்கச்சி மேலே ஒரு கண் இருக்குது. அவங்க தங்கச்சியை ஒரு மாதிரி பார்த்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட அந்த கருணா நினச்சிருக்கான் போல். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி அக்கா கருணா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் பார்வதி அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுனால பாலில் விஷத்தை கலந்து பார்வதி அக்காவுக்கு கொடுத்துட்டான் அந்த கருணா. அதுக்கப்புறம் கத்தியை யாருக்குமே சந்தேகம் வராமல் இருக்கணுன்றதுக்காக கத்தியை பார்வதி அக்கா வயிற்றுல குத்திட்டு போயிட்டான் போல். அது மட்டும் இல்லாமல் பார்வதி அக்காவுக்கு ஒரு சின்ன கை குழந்தை இருந்தது. அதை கூட மனசில் நினைக்காம பார்வதி அக்காவை அநியாயமாக கொன்னுட்டான். அப்போது அந்த ரூமில் தான் இருந்தேன் நான். என்னை ஒரு ரூமில் வச்சு பாத்ரூமில் லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அக்காவோட வயிற்றுல கத்தி குத்துப்பட்டதை பார்த்துட்டு நான் அந்த கத்தி எப்படியாவது எடுத்துடணுன்றதுக்காக எடுத்தேன். அந்த டைமில் தான் என்னுடைய புருஷனும் அவங்க அடியாட்கள் எல்லாருமே பார்த்துட்டாங்க. நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருணா எல்லாருமே நம்ப வச்சுட்டான். அதுக்கப்புறம் என்னை ஒரு ஜெயிலில் போட்டுட்டு 10-15 வருஷமாக நான் ஜெயிலில் தான் இருந்தேன். எனக்கு குழந்தையும் பிறந்து ஒரு 4வது படிக்கிற அளவுக்கு இப்போ இருக்கா. ஜெயிலே தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. இப்போது என் அண்ணன் வீட்டில் தான் இருக்கா. அவள் உயிரோடு இருக்கிற விஷயம், அவள் இருக்கா, அதாவது எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயம் என் புருஷனுக்கும் தெரியாது, அந்த கருணாவுக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கருணா என் பொண்ணை கொன்னே போட்டுருவான். அதான் எப்படியாவது நான் வெளியே போயிடணும், என் பொண்ணை நல்லபடியாக வளர்க்கணும். நான் தப்பு பண்ணாததுக்கு நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். தப்பு பண்ணவன் வெளியே தைரியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்படியாவது அவனை ஜெயிலில் தள்ளணும், அவன் தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது அபி வந்து எல்லாமே என்னெல்லாம் நடந்ததோ அதை லைனாக லாயர்கிட்ட சொல்லிடுறாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்க, நாளைக்கே உங்களை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். நான் ஏதாவது ஒரு கேஸ் எடுத்தேன் அப்படின்னா அது எப்போவுமே வெற்றியில் தான் போய் முடியும். அதே சமயம் இதுக்கு பின்னாடி அந்த கருணா தான் இருக்கான்றதை தெரிய வச்சு எப்படியாவது அவனை ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் வேணுமே, அதுக்கான ஆதாரத்தை எப்படியாவது கலெக்ட் பண்ணணும். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம சுடர் வந்து அவங்க பேக்கில் இருக்கிற ஒரு மார்க் ஷீட் லெட்டர் மாதிரி இருக்குது. அது மார்க் ஷீட்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கருணா கொலை பண்ணதுக்கான எல்லா ஆதாரமும் அந்த அதாவது அந்த ஷீட்டில் தான் இருக்குது. இப்போது இதை வந்து அந்த மார்க் ஷீட்டை அபிகிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றாங்க. அதே சமயம் சண்முகத்துக்கிட்ட சொல்லவும், மாமா நான் மார்க் நிறைய எடுத்திருக்கேன் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் இதை நான் அம்மா கிட்ட காட்டணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் ஒரு கேம் வச்சுருக்காங்க மாமா, அதில் நான் கலந்துக்கிறேன் மாமா. அதில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் எனக்கு அதாவது நான் வின் பண்ணுறவங்களுக்கு 10,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் அதில் வின் பண்ணிடுவேன் மாமா. அதுக்கு முன்னாடி அம்முக்கிட்ட போயிட்டு இந்த மார்க் ஷீட்டை காட்டிட்டு அதே சமயம் நான் போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்றதையுமே சொல்லிட்டு வரணும். அம்முக்கிட்ட பேசிட்டு வந்தால் நான் ரொம்ப தைரியமாக அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு 10,000 ரூபாவை வின் பண்ணிடுவேன் மாமா. அதை வின் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, லாயருக்கு நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு அது உதவியாக இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா தங்கம்,
நீ இவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சுடரு. இந்த மாமா பார்த்துக்கிறேன். அதுக்காக கஷ்டமாலாம் நீ பட வேண்டாம். உன்னால் முடிஞ்சா மட்டும் பண்ணு சுடரு. மாமா நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ராதிகா மேடத்துக்கிட்ட பேசிட்டு நம்ம இன்னைக்கு ஈவினிங்கே போய் அபியை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேசிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பர்மிஷனுமே கொடுத்துட்றாங்க. இப்போ சுடரும் நம்ம சண்முகமும் அபியை பார்த்து பேசிட்டு வரதுக்காக போகிறாங்க. இப்போ அபியை பார்த்துட்டு, அம்மு இங்கே பாருங்க அம்மு, நான் மார்க் வாங்கியிருக்கிறத அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு போட்டியிலையுமே கலந்துக்க போகிறேன். அந்த போட்டியில் வின் பண்ணோம் அப்படின்னா 10,000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அம்மு வந்து, அதாவது நம்ம சுடர் வந்து அம்மு கிட்ட சொல்லவும், ஓ அப்படியா அம்மு, நான் அதில் கலந்துக்க போகிறேன் அம்மு. அது மட்டும் இல்லாமல் லாயரெல்லாம் பார்த்து பேசியாச்சு, நீங்கள் சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவீங்க அம்மு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. நம்ம அபி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மார்க் ஷீட்டை எடுத்து பார்க்கவும், பிரித்து பார்த்தா அதில் அது மார்க் ஷீட் இல்லை, கருணா தான் பார்வதியை கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் அதில் இருக்குது. அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அபி இது சுடர், இது மார்க் ஷீட் இல்லை, இது இது நம்ம வாழ்க்கையவே மாற்ற போகிற ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அம்மு சொல்கிற? ஆமாம் அம்மு, இந்த லெட்டர் எப்படி உனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மு தெரியல அம்மு, என் பேக்கில் இருந்தது, நான் மார்க் ஷீட்டுன்னு தான் நினச்சேன் அம்மு அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம சண்முகம் இருந்துட்டு, அபி என்ன அபி ரொம்ப சந்தோஷப்படுற போல, என்னன்னு சொல்ல அபி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே இனிமேல் நான் ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அண்ணே, ஈஸியாக நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அபி சொல்கிற? ஆமாண்ணே, அந்த கருணா தான், அதாவது நான் கொலை பண்ணிட்டு தானே ஜெயிலுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் கொலை பண்ணல அப்படின்றதுக்கான ஆதாரம் இதில் இருக்குது, யார் கொலை பண்ணாங்கன்றதுக்கான ஆதாரம் இதில் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எங்கள் அபி சொல்லவும், இதை கேட்ட நம்ம சண்முகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்கே சுடர் இருந்துட்டு, என்னமோ அப்போது நீங்கள் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடலாமா? ஆமாடி தங்கம், கண்டிப்பாக நான் வெளியே வந்துட முடியும். சரி, லாயர்கிட்ட இந்த விஷயத்த முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்முகம் லாயருக்கு கால் பண்ணுறாங்க. லாயருமே கால் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார் நான் அபி பேசுகிறேன் சார், நான் கொலை பண்ணல, யார் அந்த கொலையை பண்ணது அப்படின்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இப்போ கிடச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ சூப்பர், இப்படி ஒரு ஆதாரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வெளியே வந்துடலாம், ஈஸியாக வெளியே வந்துடலாம். நாளைக்கு கோர்ட்டுக்கு போகலாம், நீங்கள் அதை உங்கள் அண்ணன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க, அதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் பார்த்து நம்ம அபி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சண்முகத்தை ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ணே இனிமே எல்லா கஷ்டமும் எனக்கு போயிடுச்சுண்ணே, சுடர் கூடவே நான் இருக்கலாம், எப்படியாவது நான் சுடரை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுடருமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ அபி கூட ஒருத்தவங்க ஜெயிலில் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அபி நீ உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ எப்போவுமே நல்லா தான் இருப்பா அபி, நீ உன் பொண்ணை நீ சந்தோஷமாக பார்த்துக்கலாம், கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா கண்டிப்பாக உங்களை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன்க்கா, உங்களை நான் இப்படியெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அபி இருந்துட்டு, அண்ணே இந்த ஷீட்டை நீங்கள் பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு லாயர்கிட்ட கொடுத்துருங்க, இந்த சீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் நாளைக்கு வெளியே வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடருக்கும் சரி சண்முகத்துக்கும் சரி அளவு கடந்த சந்தோஷம். சரி அபி, நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அம்மு, நான் போயிட்டு வரேன் அம்மு, நாளைக்கு நீங்கள் எங்கள் கூடவே வந்துடுவீங்களே? ஆமாம் அம்மு, ஆமாம் சுடரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சுடரும் சண்முகமும் லாயரை பார்த்து அந்த லெட்டரை வந்து கொடுத்துட்டு வராங்க. இப்போ மறுநாள் காலையில் கோர்ட்டுக்கு இங்கே நம்ம அபியை வந்து போலீஸ் கூட்டிகிட்டு வராங்க. சுடர், சண்முகம், சரளான்னு இவங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஜட்ஜு இருந்துட்டு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அதாவது நம்ம அபி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் இனிமேல் ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தாராளமாக வெளியே போகலாம், இந்த கொலையை பண்ண அந்த கருணாவை போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு உத்தரவு போடுறாங்க. இங்கே நம்ம அபி ஓடி வந்து சுடரை கட்டி பிடிச்சி தூக்கிக்கிறாங்க. சுடரு, எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் நினச்சிருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு இங்கே போலீஸ் வந்து கருணாவோட வீட்டுக்கு போகிறாங்க. கருணாவோட வீட்டுக்கு போயிட்டு இங்கே கர்ணா யார் அப்படின்னு சொல்லிட்டு, கர்ணா, ஸ்வேதா, மகேஷ், வெற்றின்னு இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. வெற்றி வந்து இது கர்ணாவோட வீடு தான், கர்ணா உட்காண்ட்ருக்காரு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே கர்ணாவை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட கர்ணா ஷாக் ஆகுறாங்க. வெற்றி இருந்துட்டு, என்ன நீங்கள் எப்படி கர்ணாவை அரெஸ்ட் பண்ணலாம், கர்ணா என்ன தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கர்ணா மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, அதாவது அவங்க ஒய்ஃப் பார்வதியை கொலை பண்ணது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஸ்வேதா ஆடி போயிடுறாங்க.
எங்கள் கருணாக்கு பயங்கர அதிர்ச்சி. இதை கொஞ்சம் கூட இந்த கருணா எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். உடனே இங்கே வெற்றி இருந்துட்டு, கருணா என்ன கருணா இது? உடனே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்க அது கோர்ட்லேயே நிரூபணம் ஆயிடுச்சு, இவர் தான் அந்த அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்காரு, இவர் இப்போது ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள், இவரால் தப்பே பண்ணாத ஒரு பொண்ணு 15 வருஷமாக ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கு, அந்த பொண்ணு எவ்வளோ பாவம், தப்பு பண்ணது இவன் கட்டின பொண்டாட்டியவே கொலை பண்ணியிருக்கான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருணாவோட ஷர்ட்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஸ்வேதாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. அம்மா என்னம்மா நடக்குது? அப்போது இந்த ஆள் தான் அக்காவை கொலை பண்ணதா? அது தெரியாமல் இத்தனை வருஷமாக இவன் நல்லவன் சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம வெற்றி உணர்றாரு. அப்போது அபி கொலை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்ன ஆச்சு என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல. அப்படி ஒரு குழப்பம் இங்கே நம்ம வெற்றிக்கு. அப்போது அபியை நம்பாமல் நம்ம அவள் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம அவளுக்கு எதிராக இருந்திருக்குமே, இந்த கருணா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பார்வதி அக்காவை கொன்று போட்டிருக்கான், இவனுக்கெல்லாம் எப்படி மனசு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாரு நம்ம வெற்றி. சீக்கிரமாகவே நம்ம வெற்றியும் நம்ம சுடர் அபி இவங்க 3 பேருமே ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழணும். நம்ம வெற்றியை வந்து அபி ஏற்றுப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான். ஏன்னா வெற்றி வந்து நம்ம அபிக்கு எதிராக தானே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கருணா கூட சேர்ந்துக்கிட்டு இருந்ததுனால அபி வந்து நம்ம வெற்றியை கெட்டவனாக தான் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம வெற்றி வந்து ரொம்பவே நல்லவர் தான், யாருக்குமே ஒரு தீங்கு நினைக்காத மனுஷன் தான் சொல்லணும். என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.